இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்கீங்க? ஒண்ணு இல்ல, அந்த போட்டோ ஆல்பம் கேட்டேன். ஐ அம் சாரி, மறந்துட்டேன். கொஞ்சம் இருங்க, கொண்டு வரேன். ஓகே. உங்க பேரு? கண்ணன். யோர் நேம் சார்? சரத். காஃபி சாப்பிடுறீங்களா? நோ தேங்க்ஸ். ஐ, லக்ஷ்மி போட்டோ. நல்லா இருக்கு. வெரி ஸ்ட்ராங் ஹேண்ட் சார் உங்களுக்கு. உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேனே. அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்திருந்தப்போ நான் மாடியில நின்னுட்டு பசிக்குதுன்னு கத்துனேனே, அப்ப பாத்தீங்க? இல்லையே, வேற எங்கேயோ பார்த்திருக்கேன். பாத்துருப்பீங்க. அன்னைக்கு இதோ உங்களுக்கு தெரியுமே. இந்தாங்க இன்ஸ்பெக்டர். லக்ஷ்மி, இன்ஸ்பெக்டர் மீச நல்லா இல்ல. தயவு செஞ்சு கொஞ்சம் சும்மா இருங்க. சார் யாருன்னு சொல்லவே இல்லையே. அவரு வந்து எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட். நேத்து உங்க கூட போலீஸ் ஸ்டேஷன் வந்தது இவர் தானே? இந்த போட்டோ எங்க எடுத்தீங்க? அடையார்ல கூகுள் ஸ்டுடியோஸ். குருவாயூரப்பா, இன்னைக்கு நல்லபடியா வியாபாரம் நடக்கணும். கல்லாப்பட்டியெல்லாம் ரொம்ப வழியணும். அதுக்கு நீதான்ப்பா வழிகாட்டணும். என்ன கதவு தன்னால அடைச்சிக்கிச்சு? வாங்க இன்ஸ்பெக்டர் சார். என்ன கதவையெல்லாம் மூடிவிட்டு உள்ள வந்து பந்தோபஸ்தா நிக்கிறீங்க? வெளியில ஏதாவது கலாட்டாவா? கலாட்டா வெறியல்ல, இங்கதான். ஓகே சார், ரொம்ப கோவமா வந்திருக்கீங்க. ஒரு போட்டா குடிக்கிறீங்களா, பேண்டா குடிக்கிறீங்களா? என்ன சார் விஜயா? இந்த போட்டோ நீ தானே எடுத்த? இல்ல சார். ஆமா சார். சமீபத்துல இதை யாருக்காவது பிரிண்ட் போட்டு கொடுத்தியா, இல்ல வேற ஏதாவது சேர்த்து ஒட்டுனியா? இதெல்லாம் எனக்கு வராது சார். ஒரு போட்டோவோட இன்னொரு போட்டோ இணைக்கிறதெல்லாம் எக்ஸ்பர்ட் கிடையாது சார். அதிகமா பேசாத. சொல்லு, யாருக்கு பிரிண்ட் போட்டு கொடுத்த? சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். இந்த மாதிரிதான் ஒரு நாள் கடையை திறந்து வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தேன். சண்டான ஒருத்தன் வந்தானே. வாங்க சார், வாங்க உட்காருங்க. என்ன பாஸ்போர்ட்டா, கேபினட்டா, வீடியோ கவரேஜா, எது வேணாலும் we are ready. சார் கொஞ்சம் திரும்புங்க. ஆகா ஆகா, இந்த ஆங்கிள் பார்த்தா அசப்புல அப்படியே கமலஹாசன் கணக்கா இருக்கீங்க. இப்படியே ஒரு சில்ல தட்டிடுவோமா? அதெல்லாம் எனக்கு வேண்டாயா. இந்த போட்டோவை நீ தானே எடுத்த? ஆமா சார். இது என் ஃப்ரெண்டோட போட்டோ. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது. அதுக்கு நான் பிரசன்ட் பண்ணணும். அதனால இவங்க 2 பேர் போட்டோவையும் ஒன்னா சேர்த்து புருஷன் பொண்டாட்டி மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப கஷ்டமாச்சே சார். சார் இன்னும் இதே மாதிரி கஷ்டமாச்சே சார். கஷ்டமெல்லாம் தீர்ந்துருச்சு. நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க, போயிட்டு 1 hour கழிச்சு வாங்க. நான் பிரிண்ட் போட்டு ரெடியா வச்சிருக்கிறேன். அப்படியா? ஆமா சார். நான் பக்கத்து கடையில போட்டுக்கிறேன். சார் சார் சார், போட்டோ ரூபாயில கொடுங்க சார். few minutesல ரெடி பண்ணிடுறேன். கொடுங்க சார். ஐயோ அப்பாடா, என்ன கஷ்டம், என்ன கஷ்டம். இவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்குள்ளார போதும் போதும்னு ஆயிடுச்சு சார். அப்பவே அவனை சந்தேகப்பட்டு கேட்டேன். எதுக்கு நீ கவலைப்படாதேன்னு சொன்னான். ஏன் சார், ஏதாவது ப்ராப்ளமா? அவனை உன்னால அடையாளம் காட்ட முடியுமா? காட்டுறேன் சார். அப்ப என்ன இன்ஸ்பெக்டர், யார் இவங்கலாம்? ஒருத்தர் வீட்டுக்குள்ள வந்து 4-5 பேர் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க வேடிக்கை பார்த்துட்டு. நான் தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். நீங்க தான் கூட்டிட்டு வந்து அடிக்க சொன்னீங்களா? ஏன் சார், உங்க டிபார்ட்மென்ட்ல இப்படி எல்லாம் பண்றாங்களா? நான் என்ன சொல்றேன்னா, சந்தேகப்படுறதுன்னு விவசாயம் இல்ல உங்களுக்கு? அவர் மேல சின்ன சந்தேகம். ஆமா, என்ன சந்தேகம்? வந்ததுன்னா இப்படி அடிச்சு போடுறதா? உங்க அத்தை கொலை விஷயம். ஆமா, அத்தை இறந்து போனது ஏன் அத்தை, வருத்தப்பட வேண்டியவர் நான். உங்களுக்கு என்ன வருத்தம்? அதுக்காக பாவம் இவர் இப்படி அடிச்சு போட்டு செத்து போயிட்டாருன்னா உங்களுக்கு வெக்கமா இல்ல? கொலைகாரன் என்ன வீட்டுக்குள்ள இருக்கா? அப்படியே இருந்தாலும் நானே உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். போதுமா? முதல்ல உங்களை எல்லாம் வெளியே போக சொல்லுங்க. ப்ளீஸ் கெட் அவுட். சார் அவனே தான் சார், அது எந்த சந்தேகம் இல்ல சார்.
அன்னைக்கு பயங்கரமா சண்டை போட்டுக்கிறான் சார். இன்னைக்கு ஒரு அடி கூட திருப்பி அடிக்கவே இல்லை சார். சார் அவன் பிரமாதமா நடிக்கிறான் சார். அவன் இப்படி நடிப்பான்னு நான் நினைக்கவே இல்லை சார். ஆமா அவன் நடிக்கிறான். நான்சென்ஸ். ஸ்டூபிட். எங்க பேசணுமோ அங்க பேசிக்கிறேன். என்ன ஏன் திட்டுற? ஐயோ உங்களை இல்ல. மெதுவா. ஆத்து. பலமா அடிபட்டுச்சா? தெரியலையே. கொஞ்சம் இருங்க. ஜப்பான்ல இருந்து காரா கொடுங்க. ஹலோ ஜப்பான் பர்பா. எஸ் ஹியர் பின்னா ஸ்பீக்கிங். दो मारिया का कंडारा का नोटार का बीच चेतो था परपो चेतो पुरपति 1000 ஆயிரம் மா. விடாதீங்க அமுங்க. कोई देव करके चेतला पक्का चुले के मेरे को डेट चला दूसरे पे लोग जरा लड्डू पक्का चुले को था. होंडा सुजुकी रॉयल फील्ड यमहा अंबा सिंह वो चले तू तो कोई कब चला पक्का चपोका पक्का नका पक्का. இன்னைக்கு நல்ல கிராக்கி. 1000 நாய் வேணுமா ஜப்பானுக்கு? எப்படி நமக்கு லக்கு தானே. லம்ப கிடைக்கும். செக்ரட்டரி கமிங். கமிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாசிங்க. முதல்ல நாதஸ்வரம். நாங்க வாசிக்கணுமா? இல்ல சார், கந்தசாமி நாதஸ்வர கச்சேரிக்கு நீங்க 2 பேரும் தலைமை தாங்குறீங்க. ஆரம்பிக்கும் போதே மங்களகரமா ஆரம்பிக்கிறோம். நெக்ஸ்ட் அதுல கையில்லாதவங்களுக்கு டபுள் பிரசன்ட் ஆகுறீங்க சார். என்னம்மா கையில்லாதவனுக்கு தவளு வாயில்லாதவனுக்கு நாதஸ்வரமா? ப்ரோகிராமே சரியில்லை. நெக்ஸ்ட் டிவில இருந்து வந்திருக்காங்க சார். நாய் வாங்கவா? இல்ல சார், காணாத போற நாயை எப்படி தடுக்கிறதுன்னு உங்ககிட்ட கேட்கணுமா சார்? அதுக்கு நாங்க 2 பேரும் ஒளிஞ்சாதான் முடியும். என்ன சார்? அது இப்ப முடியாதுன்னு சொல்லிரு. ஓகே. இன்னைக்கு ப்ரோகிராம் அவ்வளவுதான் சார். வெளியில கஸ்டமர்ஸ் வெயிட் பண்றாங்க. வரீங்களா சார்? நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். தேங்க்யூ சார். என்ன? நான் பேண்டே போடல. நான் போடல. எடுத்து பாத்துக்குமோ? இல்ல பாத்துருக்காது. பேண்ட் போட்டு வந்து பார்க்கலாம். அதுல வெளிய தட்டி போட்டு பாத்து வாங்க. எஸ் கஸ்டமர்ஸ் கமிங். கஸ்டமர்ஸா? கஸ்டமர்ஸ் ஏதோ ஒண்ணு விடுங்க. கமிங். குட் மார்னிங் சார். வணக்கம். பாத்தீங்களா, உலகத்தில் உள்ள எல்லா நாய்களும் இங்க இருக்கு. இது அமெரிக்கா, இது ஜப்பான், இது இங்கிலாந்து, இது கொத்தவால் சாவடி. கொத்தால் சாடி அங்க காய்கறில விக்கிறாங்க. நீ சும்மா இருக்க மாட்டியா? உனக்கு நாய் வேணுமா வேணாமா? ஏங்க இங்க இருக்கிற விற்பனைக்கு தானே? இங்க இருக்க எல்லாமே விக்கிறதுக்கு தான். அப்ப இது என்னங்க? யோ எங்க பிஏவியே கேக்குறேன். உங்க பிரியா கேக்குறீங்க, பக்கத்துல இருக்க நாயை கேட்டேன். அப்படியா? பின்னால வா. நீங்க எல்லாம் இங்கே இருங்க. ப்ளீஸ் வெயிட். பாத்தீங்களா, உங்களை மாதிரியே ஒரு மூஞ்சி. நல்லா இருக்குங்க. ரொம்ப சக்தி வாய்ந்தது. எத்தனை ஹார்ஸ் பவர்? ஆர்ட்ஸ் பவரா? நாங்க என்ன விவசாயத்துக்கு பம்பு செட்டா விக்கிறோம்? என்ன விலைங்க? 2000, அதாவது 1500 ரூபாய். என்னங்க 2000 சொல்லிட்டு 1500 அது ஒண்ணுமில்ல, 500 ரூபாய் தள்ளுபடி போக மீதி சொல்றேன். அது எப்படி? அது சாப்பிடவே சாப்பிடாது. அப்பாடா காசு மிச்சம். வெறும் டேபிள்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவோம். டேப்லெட்ஸா? காலையில அனாசின், நோவால்ஜின், மெட்டாசின். நிறுத்துங்க, இதெல்லாம் தலைவலி மாத்திரை இல்ல. நமக்கு தலைவலி மாத்திரை, அதுக்கு விட்டமின் மாத்திரை. பாத்தீங்களா, 2 அமாவாசையில பிறந்தது. கருப்பா இருக்காது என்னங்க? அது 2 கருப்பா இருக்கு. அதை கேக்குறீங்களா? அது தென்னாப்பிரிக்காவில இருந்து புருஷன் முண்டாட்டியா ஜோடியா ஓடி வந்துட்டாங்க. பக்கத்துல இருக்க வெள்ளை, அந்த வெள்ளை தானே சொல்றீங்க? அது சின்ன வயசுல புருஷனை இழந்துருச்சு, அதான் விதையாயிருச்சு. எனக்கு இந்த விதவை எல்லாம் வேண்டாங்க, சுமங்கலி நாய்ட்டா வேணும். சுமங்கலி நாய் கட்டிக்கல, இது எப்படி ஏகப்பட்ட பொட்டு வச்சிருக்கு? ஆமா, இது எந்த ஒரு நாய்ங்க? ஊப்பிக்கும் மாப்பிக்கும் பிறந்தது. ஊட்டி மாப்பியா? ஊப்பினா உத்தரப்பிரதேசம், மாப்பினா மத்திய பிரதேசம். ரெண்டுக்கும் கிராஸ் ஆகி பிறந்ததா நாப்பி. நாப்பியா? நம்ம பிரதேசம். ஆமா, இது என்ன விலைங்க? 2000 ரூபாய். கொஞ்சம் குறைக்க கூடாதா? குறைச்சு கொடுக்க கூடாதா? நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு 3 கிலோமீட்டர் ஓடி செவரையில் குதிச்சிருக்கோம். செவரேறு குதிச்சிங்களா? அது ஒண்ணு இல்ல, நாயை கட்டி போட்டோமா, அதை அத்துக்கிட்டு போய் செவரையில் குதிச்சிருச்சு. நாங்களும் செவரையில் குதிச்சு போயிட்டோம். எவர்த்திங்க சோச்சு. பட் ஏன் ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி இங்க எந்த நாய் இல்லையே. என்ன சொன்னீங்க? மறுபடியும் சொல்லுங்க. ஏன் ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி இங்க எந்த நாயும் இல்லையே. உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்தபடி நாயா? எப்படி நாய் வேணும்? சட நாய். சட நாயா? ஆமா. உனக்கு பிறந்த சட நாய். அப்படியே பிறந்தாலும் இந்த வழுக்கையாட்டம் பிறக்கும். வருவியா? வருவியா?
எஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. மிச்சம்